மனிதனுடைய அலட்சியத்தினால இப்போ ஒரு 3 ஸ்கூல் பசங்க இறந்திருக்காங்க. இன்னைக்கு காலைல கடலூர்ல ஒரு வேன் ஸ்கூலுக்கு போறதுக்காக பசங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கு. அந்த வேன்ல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 4 ஸ்கூல் பசங்க, ஒரு வேன் டிரைவரோட. அந்த வேன் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு ரயில்வே ட்ராக் மேல வேன் வந்து போகுது. அப்போ அந்த ரயில்வே கேட் ஓபன்ல இருந்திருக்கு. டிரைவர் என்ன நினைச்சிருக்காருன்னா முன்னாடியே ட்ரெயின் வந்துட்டு போயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஓபன்ல இருக்குன்னு நினைச்சு இவரு ட்ராக் மேல வண்டி ஏத்துறாரு. ஆனா அவரு எதிர்பார்க்கல, எதிர்க்க ஒரு ட்ரெயின் வந்து இந்த வேனை அடிச்சிருக்கு. இழுத்துட்டே போய் அந்த வேன் நொறுங்கி போயிருக்கு. அந்த வேன்ல இருந்த ஸ்கூல் பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த வேன் டிரைவருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்திருக்கு. ஸ்பாட்லயே 10 வயதான நிமிலேஷ், 15 வயதான சாருமதின்ற பொண்ணு ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. செலியன், விஸ்வேஷ், வேன் டிரைவர் இவங்க 3 பேரையும் ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. செலியன் இறந்துடுறாரு. செலியன் வந்து சாருமதியோடைய தம்பி. ஒரே வீட்டுல 2 பேர் இறந்திருக்காங்க. முக்கிய காரணம் அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தான். ஏன்னா அவன் அந்த கேட்டை மூடாமே இருந்திருக்கான். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவன் நேத்து அடிச்ச சரக்குல இன்னமும் மப்புல இருந்ததுனால அங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவனை பயங்கரமா அடிச்சிருக்காங்க மக்கள்லாம் சேர்ந்து. அவனோட அலட்சியத்தினால இப்போ 4 பேர் இறந்திருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பங்கஜ் சர்மா கேட்டை மூடி இருக்கானோ, டிரைவர் தான் கேட்டை திறக்க சொல்லி கம்பல் பண்ணிருக்காருன்னு சொல்லி கவர்மெண்ட் சைடுல சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வடக்கனை காப்பாத்த பாக்குறாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல யார் மேல தப்புன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.